இங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் பேசும் மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகளாவிய தமிழ் பேசும் மக்களுடைய தாயகமாக தமிழகத்தை கருதி விசேடமாக எங்களை கௌரவப்படுத்துவதற்காக அவர் அயலவர் தினம் என்ற ஒரு தினத்தை அடையாளப்படுத்தி அதை செய்து கொண்டு வந்தார். அவ்வாறான நல்ல விஷயங்களை அதே நேரம் தன்னுடைய கொள்கை சார்ந்து அவர் கடைப்பிடித்த கொள்கைகளின் ஊடாக திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒன்றை உருவாக்கி மத சார்பற்ற அதே நேரம் மதச்சார்பான சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகத்தை மாற்றியமைத்த பெருமை அவருக்குரியது. அவருடைய காலத்தில் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழு இலங்கையிலுமே முழு இந்தியாவிலும் கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகின்ற ஒரு மாநிலமாக அதை மாற்றியமைக்கின்ற ஒரு பொருளாதார விருத்தியை அவர் செய்து காட்டினார் என்பதற்காக அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரின் வழியிலே அவர் போன்ற அனுபவமிக்க அரசியல்வாதிகளின் ஆலோசனைகளோடு என்றால் தேர்தல் முடிந்த பிற்பாடு புதிய ஆட்சியை பிடித்திருக்கிற இந்த முதலமைச்சர் தான் இவ்வாறான விஷயங்களிலே முன்னைய ஆட்சியாளர்களுடைய விமர்சனங்கள் எப்படி இருந்த போதிலும் அவருடைய சாதனைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதே நேரம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் தெற்கிலே புகுந்து விடுவதற்கு இடம் கொடுக்காமல் அவர் செயல்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்பினேன். குறிப்பாக அவருடைய சாதனைகளில் ஒன்று, இன்று குறைந்த சாதி மக்களுக்கு நிறைய இடங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களை வெற்றி பெறச் செய்திருக்கிறார் என்பது என்னை பொறுத்த மட்டிலே இந்த சாதிய கொடுமையிலிருந்து விடுபடுவதற்காக திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக இவரும் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார், வென்று காட்டியிருக்கிறார். அதை தொடர்ந்தும் செயல்படுத்துவதிலே அவர் வெற்றி பெற வேண்டும் என்று அவரை பாராட்டுகின்ற அதே நேரம் இந்த தேர்தலில் பெருந்தன்மையோடு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அடுத்த கட்ட தோல்வி ஒவ்வொன்றும் அடுத்த கட்ட வெற்றிக்கு அடையாளமாகும் என்ற அடிப்படையிலே செயல்படுகின்ற முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்து